திருப்பி பிஜில ஒரு பொண்ணு பிரச்சனை ஆகி போயிடுவான். திருப்பி அதே பொண்ணை ஃபாலோ பண்ணி இது பண்ணும்போது அந்த பொண்ணு கால் இருக்கு. அந்த கதை தான் உண்டு. ஆமா பிஜில கூட ஏதோ கனவு காணுவானே அட்மிஷன் ஜாயின் பண்ணதுக்கு. கனவு இல்ல அந்த செருப்பால் அடிப்பான். அடின்னு சொன்னோடனே ஃப்ரெண்டு செருப்பால் அடிப்பான். என்னை நோக்கி பாயும் தோட்டா அந்த இது வரும். அந்த இவன் கூட சொல்லுவான் டைலாக், டேய் நம்மளால இந்த பொண்ணை லவ் பண்ணாதுடா அப்படின்னு டைலாக். இல்ல அது அப்படி இல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உன்னை பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லுவான். நமக்கு தான் யாருமே பிடிக்காது அப்படின்னு, நம்மளதான் யாருக்குமே பிடிக்காது அப்படின்வான். அதுதான் நல்ல படம் தான். ஆனா என்ன பண்ணும் இது போல பெசன்ட் நகர்ல போய் பண்றோம். அப்ப கூட உன் புத்தி உன்னை விட்டு போல. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் படத்துல எடுத்து காமிச்சா அப்ப கூட நீ திருந்த மாட்டல. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எதுக்கு படம் எடுக்கிறான் சொல்லு. அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில தப்பு பண்ணாதீங்கன்றதுக்காக எடுக்கிறாங்க. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ஃபன் ப்ரோ, ஃபன். எது அடுத்த மற்ற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கிறது உனக்கு ஃபன்னு. இதுவே உண்மையான ஒரு பொண்ணு உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு நீ இந்த மாதிரி பிரிஞ்சு போனீன்னா அப்போ அது அவளோட எப்படி மென்டலிட்டி டிஸ்டர்ப் ஆகாது? அதுக்கு பேர் என்ன? எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது. உனக்கு ஆகாதுடா. அதான் நீ தான் நான் வாழ்க்கையை அழிக்கிற. கேட்டுக்கடா தனுஷ், இப்போ புரியுதா ஏன் 2K கிட்ஸ் எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்கன்னு? அதான் உன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்கிறதுனால எங்க மொத்த பேரும் டேமேஜ் ஆகுது இப்போ. கேட்டா ஃபன்னுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்ற வேற லெவல். அது ஒரு பொண்ணுனா பரவாயில்ல. டேய் என்ன அடப்பா நீ அவனோட கூட்டு சேர்ந்துட்டியா இந்த விஷயத்துல? அவனும் ஜென் செட்டா, நீயும் ஜென் செட்டா. ஏன்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அடுத்தவங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுறது உனக்கு அவ்வளோ இது கேட்டா ஜென்சிட்டுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. ஜென்சின்னு டப்பாவீங்களா? உங்களை வச்சு நீ இருக்கிற சொசைட்டி அப்படி இருக்குது. இந்த சொசைட்டியை மாத்தணும்னா அதை நாம தான் மாத்தணும். நீ மாத்தல, கெடுக்கிற. அடப்பாவி சொல்லும் போது சொல்லும் போது உனக்கே கூசல. நான் செய்யறது என்ன ஒரு மாற்றம் தான். மாற்றம் ஒன்றே மாறாதவை. கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மாற்றம்? எல்லாரும் உன்னதோ எல்லாம் செத்துதான் போவாங்க சூசைட் பண்ணின்னு. உன்ன மாதிரி பசங்க இருக்கு. ஆமா உண்மையிலே லவ் பண்ற பொண்ணா இருந்தா மன உளைச்சல் தாங்க